இங்க நம்ம ஹீரோயின் சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க. ரோட்ட பார்த்து ஓட்டாம ஏதோ ஒரு ஞாபகத்துல ஓட்டிட்டு வரா. அங்க நம்ம ஹீரோ வராங்க. அவங்க மேல இடிச்சிர்றாங்க. இத பார்த்த ஹீரோ பயங்கரமா நம்ம ஹீரோயின திட்டிட்டு போறாரு. ரோட்ட பார்த்து ஓட்டாம எங்கம்மா பார்த்து ஓட்டிட்டு போறேன்னு பயங்கரமா திட்ட, அடுத்த நாள் நம்ம ஹீரோவ ஒரு ஷாப்ல வச்சு பார்க்குறாங்க. ஹீரோவ பார்த்தோனே கையில அந்த டம்ளர கீழ போட, நம்ம ஹீரோ அழகா கேட்ச் பண்ணி அங்க வச்சுட்டு போயிர்றாரு. எதுவுமே திட்டாம போயிர்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவர பார்த்தோனே புடிச்சு போயிருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போக, அங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்ப கையில அந்த ஜூஸ் வந்து நம்ம ஹீரோ சட்டையிலேயே கொட்டிருது. இப்பவும் பயங்கரமா ஹீரோ திட்டிட்டு போறாரு. ஆனா பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சைட் அடிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஹீரோ எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோயின வளைச்சு வளைச்சு சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இத 2 பேருமே சொல்லிக்கல. 2 பேருமே மௌனமாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, இவங்க 2 பேரும் ரோட்ல மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து மோதிர்றா. இப்ப நம்ம ஹீரோ திரும்பி திட்டும்போது, ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது, மன்னிச்சிருங்கன்னு." இத கேட்ட ஹீரோவுக்கு பயங்கரமா ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு வலிக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின எவ்வளவோ திட்டிட்டோம், சாரி கேட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு தனியா இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஒரு பார்க்ல சாரி கேட்குறாரு. சாரி மட்டும் கேட்காம, "நான் உன்ன லவ் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "யாருக்குடா காது கேட்காது? யாருக்குடா வாய் பேச முடியாது? இப்ப எதுக்கு நீ சைகையில சொல்றேன்னு?" இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்துர்றாங்க. இது ஒரு ஆல்பம் சாங்.